Herbalife Nutrition products எடுத்து weight loss பண்ணும்பொழுது ஷேக் எப்படி எடுக்கணும், எந்த டைம்க்கு எடுக்கணும், காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும், ஸோ இதெல்லாமே நாங்கள் டெய்லி பேசிஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இதை பற்றின டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது சில பேருக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஷேக் எப்படி ரெடி பண்ணுறது, ஃபார்முலாவில் எத்தனை ஸ்கூப் போடணும், ப்ரோட்டீனில் எத்தனை ஸ்கூப் போடணும், ஃபைபர் காம்ப்ளெக்ஸில் எத்தனை ஸ்கூப் போடணும், ஷேக் மேட்டில் எத்தனை ஸ்கூப் போடணும், ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலா 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்கூப் போடணும். ப்ரோட்டீன் பவுடரில் 1 ஸ்கூப் ஆர் 2 ஸ்கூப் உங்களுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷேக் மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்கூப் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபைபர் காம்ப்ளெக்ஸில் 1 ஸ்கூப் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பூன் அளவுக்கு கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ்டு நியூட்ரிஷனும் கிடைக்காது, உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகாது. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஷேக் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஷேக் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியாக வெயிட் லாஸும் ஆகும், ப்ராப்பரான நியூட்ரிஷன், பேலன்ஸ்டு நியூட்ரிஷனும் இருக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பூன் அளவு கம்மி பண்ணிடுறீங்க. ஸோ ஃபார்முலா 1 3 ஸ்கூப் போட சொன்னால் 2 ஸ்கூப் இல்லை 2.5 ஸ்கூப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. ஷேக் மேட்டில் 1 ஸ்கூப் அந்த மாதிரி போட்டுக்கிறீங்க. ப்ரோட்டீன் பவுடர் 2 ஸ்கூப் போட சொன்னால் 1 ஸ்கூப் போடுறீங்க, 1 ஸ்கூப் போட சொன்னால் 3/4 ஸ்கூப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துட்டா நம்ம ஒரு மாதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ நம்ம அடிக்கடி அமௌண்ட் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு ஸோ கம்மியாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது ப்ராப்பரான ஷேக் உங்களுக்கு ரெடி ஆகாது. ஸோ அதில் கரெக்டான நியூட்ரிஷன் இருக்காது. ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு தான் இந்த ஷேக் எடுக்கிறீங்க. அதே போல் நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணிட்டு தான் நீங்கள் வெயிட் லாஸ்க்காக இந்த ஷேக் எடுக்கிறீங்க. ஸோ அப்போ சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஷேக் எடுக்கும்பொழுது இந்த ஷேக்லேருந்து உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன், ஃபுல் நியூட்ரிஷன் கிடைக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்பூன் கம்மி பண்ணாமல் கரெக்டான அளவு தான் நீங்கள் போட்டு ஷேக் ரெடி பண்ணணும். சில பேர் ப்ராடக்ட் கரெக்டாக ஆட் பண்ணிடுறாங்க. ஃபார்முலா, ப்ரோட்டீன், ஷேக் மேட் எல்லாமே கரெக்டாக 300 ml தண்ணியில் போட்டுடுறாங்க. ஆனால் பிளண்ட் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா ரொம்ப பிளண்ட் பண்ணிடுறாங்க, ரொம்ப நொறையாக ஷேக் ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ் 35 செகண்ட்ஸ் நீங்கள் பிளண்ட் பண்ணால் போதும். ஷேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் மெல்ட் ஆச்சுன்னா எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஷேக் இருக்கணும். ரொம்ப அரையாமலும் இருக்கக்கூடாது, ரொம்ப நொறையாகவும் ஆகக்கூடாது. கரெக்டான பதத்தில் எடுக்கும் பொழுது கரெக்டான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வெயிட் லாஸ்க்கு என்ன ஃப்ளேவர் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க. ஃபார்முலா 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 9 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் சூஸ் பண்ணலாம். ஸோ சாக்லேட் ஃப்ளேவர் ஏன் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா மற்ற ஃபார்முலா 1ல் இருக்க நியூட்ரிஷன் வேல்யூவை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த சாக்லேட்டில் மில்லிகிராம் அளவு நியூட்ரிஷன் வேல்யூஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சாக்லேட் ஃப்ளேவர் எடுக்கும் பொழுது உங்களுடைய ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், இன்ச் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் என்னென்ன பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கணும், அதை எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம், ஸோ கூடவே எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும், ஸோ ஃபிட்னஸ்க்கு எந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம்.